நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே எப்படி இருக்கீங்க? மாதம் மாதம் உங்களை சந்திக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு வந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா மட்டும் கிடையாது, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்குலாம் மலேசியாவில் நிறையா கால், அப்புறம் கனடா, அப்புறம் இன்னும் சொல்லலாம் இந்தோனேஷியாலாம் ஒரு சகோதரி என்கிட்ட இப்போ போன மாதம் நம்மளுடைய சேனலை பார்த்து தான் பேசுனாங்க. நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதுங்க, நீங்கள் மாத பலன் சொல்கிறீங்க, அது ஏதோ எங்கள் ஜாதகத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அற்புதமாக சொல்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய ஆதரவை கொடுத்ததுக்கு என்னுடைய மேலான நன்றியை உங்களை அனைவருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இப்போ பார்க்க போகிறது இந்த வருஷத்துடைய 2025 டிசம்பர் மாத பலன்கள். தமிழ் கொஞ்சம் அப்படியே லைட்டாக மிஸ் ஆகும், ஓகேவா? ஏன்னா எங்கள் ஊர் சைடு நாங்கள் பேசுகிறது அப்படியே கலோக்கியலாக பேசி பழகிட்டேன். அதனால் தூய தமிழை எதிர்பார்ப்பவங்க கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க, ஓகே? சரி, இப்போ இந்த 2025 உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறத மட்டும் நாம் பார்க்க போகிறோம். இது பொது பலனே. உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கட்டாயம் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கவலைகளை தூக்கி போட்டுட்டு சந்தோஷத்தை நீங்கள் நாட போகிறீங்கிறது உறுதி. நாங்கள் சந்தோஷம் தேடி போயிட்டு தான் இருக்கோம், சந்தோஷம் எங்களை தேடி எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறீங்கள, எனக்கு புரியுது. ஸோ சந்தோஷம் உங்களை தேடி வரப்போகுது. சந்தோஷமான செயல்பாடுகள், சந்தோஷமான விஷயங்கள், வீட்டில் ஒரு சந்தோஷமான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடுகள் இந்த மாதத்தில் நம்முடைய கன்னி ராசி நேயர்களுக்கு நடக்கப் போகிறது. சிறு வயதிலிருந்தே போராட்டத்தை மட்டுமே சந்தித்த உங்களுக்கு இப்போல்லாம் எது போராட்டம், எது உண்மை, எது நல்லது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. எப்பயும் போல தாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதுவும் இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு லாக்கு. இதில் கேது லாக்கு, சனி பகவான் அங்கேருந்து டைரெக்டாக உங்களை 7ஆம் பார்வை மூலமாக பார்த்து உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதம். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் உள்ள மனக்கசப்பு விலகி ஒற்றுமை ஆகக்கூடிய வாய்ப்புண்டு. காதலர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைவேறும். அதே போல் உண்மையான காதல் எல்லாமே மகிழ்ச்சியை சந்திக்கும். போலியாக உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட தன்னுடைய தேவைக்காக உங்களுடன் சுற்றி அலையக்கூடிய நபர்கள், காதல் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு உங்களை வஞ்சிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை கொடுப்பீங்க. உண்மையிலே உங்களை ஏமாத்துகிற நபர்களுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தனித்துவம் வெளியே வரப்போகுது. ஸோ போலி காதல் எல்லாமே ஓடப்போகுது. உண்மையான காதலர்கள், நேர்மையான காதல் செய்கின்ற நம்முடைய கன்னி ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மகிழ்ச்சி உறுதியாக உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய கன்னி ராசி பெண்களுக்கு, ஆண்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஸோ மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, சும்மா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு செயல்பாடில் நிறைய சிக்கி தவிக்கின்ற நம்முடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வியாபாரத்தில் விருத்தி அடைய போகிறீங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. வியாபாரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க, அதன் மூலமாகவும் நன்மை ஏற்படும். உங்களுடைய தொழிலை பற்றி நீங்கள் வெளியே சொல்ல தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ரியாலிட்டியாகவே தொழில் மேலே அதிக அக்கறை கொண்டவங்க. ஆனால் உங்கள் தொழிலை பற்றி இப்போ உங்களுடைய திறமையை பற்றி மற்றவங்க சொல்லி உங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல் சினிமா துறையில் உள்ள நம்முடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு தொழிலில், அதாவது சொந்த வேலையில், சினிமா துறையில் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா திரும்ப நம்ம சொல்ல போகிறது என்ன, தொழிலில் ஏற்றம் உண்டு, வேலையில் மாற்றம், முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச பீடையெல்லாம் வெளியே போகுது. நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. மாற்றங்களும் ஏற்றங்களும் நம்முடைய கன்னி ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் குதூகூலமாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கட்டும்.